ஆனால் அவர் சொல்கிற அரசியல் வந்து என்றைக்குமே தவிர்க்க முடியாது. இயற்கை அரசியல் வந்து என்றைக்குமே தவிர்க்க முடியாது. பட் அந்த பெரும் கோபம் ஏன் இருக்குது அப்படின்னா அவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஆடை கீழே சொல்லி ஏறி திரும்பி தலையடி தடுத்து தலை கிடைக்கும். ஏறி காலை போடு, காலை தடுத்து. வணக்கம் நண்பர்களே, திரும்ப உங்கள் சந்திப்பில் பெருமைச்சடி நண்பர்களே போனதில் வந்து நம்ம 8ஆம் படம் பார்த்தோம் இல்லையா? நாகம் 16 பட வரிசையில் 8ஆம் படம் பாடம் எதிர்பாடம் பார்த்தோம். இப்போ 9ஆம் படம் பார்க்க போகிறோம். 9ஆம் படத்திலே பாடம் எதிர்பாடம். அது மட்டும் சின்ன விஷயம் நண்பர்களே. நான் போனது இயற்கை அரசியல் பற்றி பேசியிருந்தேன். இயற்கை அரசியல் வந்து சீமானா அவர்கள் மட்டும்தான் பேசுகிறாரு, வேறு யாரும் பேசுகிறான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது உண்மைதான். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரிங்களா? இயற்கை அரசியல் அவரை அவர் பேசுகிற மாதிரி வேறு யாருமே பேசுனது கிடையாது, பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவர் தான் வந்து அந்த இயற்கை வந்து நல்லா நேசிக்கிறாரு, காதலிக்கிறார். பெரும் கோபமும் பெரும் காதலும் கொண்ட எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள். சரிங்களா நண்பர்களே? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர்கிட்ட அந்த பெரும் கோபம் ஏன் இருக்குது அப்படின்னா, நம்ம நாட்டு மக்கள்கிட்ட எவ்வளோ விஷயம் சொல்கிறோம், நிறைய விஷயம் சொல்கிறோம். பட் அவங்க வந்து அதை கேட்க மாட்டேங்கிறாங்க, அது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சின்ன கோபம் தான் அது பெருங்கோபமாக மாறி போயிருக்கு. சரிங்களா? அந்த அவர் சொல்கிற விஷயங்களை, நல்ல விஷயங்களை, அவர் சொல்கிற நல்ல நல்ல விஷயங்களை நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அது நமக்குலாம் எந்த அளவுக்கு தேவையானது, எந்த அளவுக்கு உபயோகமானது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நண்பர்களே, நம்ம வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நமக்கு நிறைய பேர் பிடிக்காம கூட இருக்கலாம், பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிற அரசியல் வந்து என்றைக்குமே தவிர்க்க முடியாது. இயற்கை அரசியல் வந்து என்றைக்குமே தவிர்க்க முடியாது. அந்தளவுக்கு அழகான இயற்கை அரசியல்னு சொல்லியிருக்காரு. அந்த இயற்கை அரசியல் தவிர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த பூமியில் வாழவே முடியாது. சரிங்களா? அவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. சரிங்களா நண்பர்களே? இந்த தகவலோட நம்ம இப்போ 9ஆம் படத்துக்குள்ள போகிறோம். முதல் பாடம் பண்ணுறேன், அப்புறம் மறியல் பண்ணுறேன் பாருங்க. பாடம் ஆடை கீழே சொல்லி ஏறி திரும்பி தலையடி தடுத்து தலை கிடைக்கும். சரிங்களா? அப்படி இறங்கி காலுக்கு ஒரு போட்டு அப்படி தலையோடு வரும். இப்போ அப்படி கீழே போய் ஒரு குத்தோட ஏறி திரும்பி ஒரு அறுப்பு ஒரு அடி. சரிங்களா? அப்படி திரும்புகிறோம், தலைக்கு வருது அடி, தடுத்து அடி, அடி கம்பு உருவி தடையோடு அப்படி இறங்கணும். இது பாடம். இப்போ இது மறியல் பாடுங்க. நிற்கிறோம், கீழே தடையோட வந்து தலை கடிச்சு அங்கே பிளாக். சரிங்களா? இறங்கி காலு கரெக்டாக அந்த கணுங்காலுக்கு போடுவார். கணுங்காலுக்கு போடுறத இறங்கி தடுக்கிறோம். தடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், திரும்பி தலைக்கு அப்படி அடிக்கிறோம், அப்படி போடுறோம். சரிங்களா? அப்படி கீழே பாருங்க, கீழே தடையோட வந்து குத்து தடுத்து வந்து திரும்பி தலை கடிச்சு அப்படி பிளாக். திரும்பவும் தலை கடிச்சு தடை, தலை கடிச்சு தடை, அப்படி கம்பு உருவோம். கம்பு உருவி 8ஆம் படத்தில் நேராக போட்டோம் இல்லையா? இப்போ வந்து கிராஸா இப்படி அடிக்கிறோம். ஸ்ட்ரெயிட்ல பின்மண்டைக்கு போடுறோம். பின்மண்டையை தடுத்து வர்றாரு, ஆடி முடிக்கிறோம். இது 9ஆம் படம் மறியல். சரிங்களா? திரும்ப மட்டும் பாருங்க, மறியல் மட்டும். நிற்கிறோம், கிழிச்சு வந்து தலை கடிச்சு அப்படி பிளாக். காலுக்கு போடுறாரு, நம்ம இறங்கி தடுத்து ஏறி அடிக்கிறோம். திருப்பி கீழிச்சோட வந்து தடையோட வந்து தலை கடிச்சு அப்படி பிளாக். திரும்பி தலை கடிச்சு தடை, தலை கடிச்சு தடை, அடை கம்பை உருவி பின்மண்டைக்கு அடிக்கிறோம். அப்படி வந்து ஆடி முடிக்கிறோம். சரிங்களா? இப்போ பாடமும் மறியல் பாடமும் சேர்ந்து பாருங்க, சண்டை பாடமா பாருங்க. கண்டிப்பா பாருங்க நண்பர்களே. நிற்கிறோம், கிழிச்சுவா தடுத்து தலைக்கு போட்டு ஆடி ஏறி காலுக்கு போடு, காலுக்கு தடுத்து திருப்பி தலைக்கு போட பாருங்க, அப்படி போற அடி வர்றாரு பா. அது வந்து குத்து தடுத்து தலைக்கு போட்டு அடி, இறங்கு தடையோட அடி, இறங்கு தடையோட அடி, அடிக்கம்பு உருவு. இப்போ தலைக்கு போடுறேன், தலைக்கு பின்மண்டைக்கு போடுறேன், தடுத்து ஆடி வருது, ஆடி முடிக்கும். திரும்ப செய்யறேன் பாருங்க நண்பர், திரும்ப பாருங்க. நிற்கிறோம், கீழே இருக்க வருது, கீழே வருது, தடுத்து திருப்பி தலைக்கு போட்டு இங்கே தடை,
அப்படியே அவர் காலுக்கு போறாரு, திரும்பி எடுத்து அப்படியே மண்டைக்கு போற பாருங்க. அப்படி பிளாக். சரிங்களா? கீழ்ஸ்ல பாருங்க. கீழ்ஸ்ல வந்து குத்தோட வந்து தலைக்கு 1 2 திரும்பி 1 தடை திரும்பி தடுத்து அடிக்கிறாரு. தடுக்கிறோம். அடுக்கும்போது வரும் உருவி தலைக்கு ஆடி முடிக்கிறோம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இதே கொஞ்சம் வேகமாக பண்றேன் பாருங்க. கீழே குத்துவா இறங்கு தொண்ணூறு நண்பர்களே, வந்து சிலம்பத்தை பார்த்தீங்க இல்லையா? அதாவது நாகம் 11 9ஆம் பாடம், பாடம் எதிர்பாடம் எடுத்து பார்த்தோம் இல்லையா? இந்த காலை திருப்பி சொல்கிறேன். இந்த காலை உங்களுக்கு போகிறதே முக்கியமாக போகிறதே இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நல்ல சரியான முறையான ஆசனம் மட்டும் போய் கற்றுக்கிறதுக்காக தான் இந்த காணொலியே போடுறோம். சரிங்களா? அது தயவு செஞ்சு போய் நல்ல ஆசனம் மட்டும் கற்றுங்க. அதேமாதிரி சரியான முறையான அரசியல் தலைவர்கள் வாக்களிங்க. சரிங்களா? நாம் தமிழர். நன்றி.